ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மிதுக்கங்காய் அறுவடை தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் சைடில் இந்த காயை முருக்கங்காயின்னு சொல்லுவோம். இதை பறித்து துண்டு துண்டாக வெட்டி உப்பு போட்டு காய வச்சு வத்தலாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பொரித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நிறைய காய்ச்சிருக்கு எங்கள் வீட்டில், அதுதான் பறிக்க போகிறேன். பறிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு. அப்புறமா ஒரு தக்காளியும் பழுத்து கிடக்குது, அதையும் பறிச்சுக்கிடுறேன். அநேகமாக இதுதான் லாஸ்ட் தக்காளியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ செக்கச்செவையெல்லாம் அழகாக பழுத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு 4-5 காய் தான் இருக்கும்னு நினச்சேன், இவ்வளோ காய் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இது பழுத்துச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பழம் ரொம்ப இனிப்பாக வெள்ளரி பழம் மாதிரி இருக்கும். இதுதான் இந்த முருக்கங்காய் பழத்தோட பூவு. அப்புறமா இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பிஞ்சு. இது பாருங்கள், இப்போ தான் காயோட பூ வந்திருக்கு. இப்படி தான் இருக்கும். இன்னும் சின்ன சின்னதாக நிறைய பிஞ்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் காய்க்கும் போது இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன், பறிக்கும் போது காமிக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.